சிஸ்டர் சிஸ்டர் வாங்க பாஸ்டர். பிரைஸ் பிரைஸ் பாஸ்டர். வாங்க உள்ள வாங்க உட்காருங்க. பிரைஸ் லார்ட். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பாஸ்டர். வாங்க உட்காருங்க. வாங்கம்மா உட்காருங்க. நாங்க பாஸ்டர் தண்ணி குடிங்க. கொடுங்க சிஸ்டர். இந்தாங்க பாஸ்டர்மா. என்னம்மா அக்கா எப்போ வந்துச்சு வீட்டுக்கு? அக்காவுக்கு நகை போலன்னு அனுப்பிச்சு விட்டாங்க பாஸ்டர். அப்படியாம்மா? என்ன பண்றதுன்னே தெரியல பாஸ்டர். வீட்லயும் வேற கஷ்டமா இருக்குது. மரியா இல்லைங்க இப்ப பார்க்கவே இல்லை வந்ததுல இருந்து. அவள் என்ன பாஸ்டர் பண்ணுவா? இந்த நம்ம ஜாப் பண்ணுவா, இல்லைன்னா சர்ச்சுக்கு போயிடுவா. அப்படிங்களா? கூப்பிடுங்க. மரியாள், மரியாள். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேம்மா. ஓ சரி பாஸ்டர். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்புறம் என்ன பண்ணிட்டு இருந்தம்மா? ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன் பாஸ்டர். அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. இந்த காலத்துல இப்படி ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறிய. சரி பாஸ்டர். பாஸ்டர் எனக்கு பைபிள்ல கொஞ்சம் நிறைய டவுட்ஸ் இருக்கு. நான் எப்போ உங்ககிட்ட கேட்கட்டும்? சரிம்மா, நீ சர்ச்சைக்கு வரும்போது நம்ம பார்த்து எது இருந்தாலும் நீ கேளுமா, சொல்றேன். சரி பாஸ்டர். ஓகேம்மா. நான் பாஸ்டர் டீ எடுத்துக்கோங்க. தேங்க் யூ சிஸ்டர். தேங்க் யூ சிஸ்டர். பாத்தீங்களா பாஸ்டர், நீங்க வந்திருக்கிறீங்க, ஒரு டீ காப்பி ஏதாவது கொடுக்கலான்னு இல்லை. இந்த நார்மல் ப்ரேயர் பண்ணின்னு பைபிளை படிச்சுன்னு யார் வந்தாலும் பைபிளை பத்தி டவுட் கேட்டுன்னு வீட்டை குடிச்சு ஒரு கவலையே இல்லை பாஸ்டர். நான் ஒரு ஆள் என்னதான் பண்ண முடியும்? அக்காவும் இப்படி இருக்கிறாங்க. நான் வீட்டை பார்ப்பேன்னா மளிகை சாமான்லாம் வாங்கணும், என்கிட்டயும் காசு இல்லைல்ல பாஸ்டர். நான் ஒரு ஆள் என்னதான் பண்ண முடியும்? நீங்க ஏதாவது கொஞ்சம் புத்திமதி சொல்லலாம்ல சிஸ்டர். அவங்க மரியாள் வந்து தேவ சமூகத்துல காத்து இருக்கிறதுனால ஏசப்பா வந்து அவங்களுக்கு அற்புதம் செய்வாங்க என்ற ஒரு விசுவாசம் இருக்கு சிஸ்டர். அதனாலதான் அவங்க ஆண்டோடைய சமூகத்துல காத்து இருக்கிறாங்க. வசனத்தை கேட்கணுன்ற ஒரு ஆசை அவங்களுக்குள்ள இருக்கு சிஸ்டர். இந்த பாருங்க, அந்த பையனுக்கும் இன்னும் பேச்சே வரல பாஸ்டர். சரிங்க சிஸ்டர், எனக்கு புரியுது சிஸ்டர். நீங்க சர்ச்சைக்கு வரலாம்ல சிஸ்டர்? தம்பி சுத்தமா பேசவே மாட்டானா? என்ன வயசு ஆகுது சிஸ்டர்? 6 வயசு. பேசவே மாட்டானா? உன் பேரு என்னடா தம்பி? சரிங்க சிஸ்டர், நீங்க ஒரு தடவை சர்ச்சைக்கு வந்து பாருங்க, ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்வாரு. சரிங்களா சிஸ்டர்? சரிங்க சிஸ்டர், நீங்க கவலைப்படாதீங்க. எப்சி, நம்ம ஒரு நாள் உபவாச ஜெபம் வீட்டுல வைப்போம். ஏசப்பா அற்புதம் செய்வாரு. சரிங்களா? சரிங்க பாஸ்டர். நாங்க போயிட்டு வரட்டோமா? சரிங்க பாஸ்டர், போயிட்டு ஓகே. சரி, நாங்க ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு போறோம். சரிங்க பாஸ்டர். ஓகே. இல்லை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். அருமையான எப்சி குடும்பத்திற்காக, மரியாளுக்காக ஸ்தோத்திரம். அவங்களுடைய சகோதரி சலோமிக்காக, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட 2 பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுடைய குடும்பத்தில் இருக்கிற அந்த பிரச்சனைகள் எல்லாம் மாற்றி ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யும்படியான நான் சொல்லிக்கிறேன். கத்த பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். வாங்க சலோமி, சர்ச்சைக்கு எப்படியாவது ஏசப்பா அற்புதம் செய்வாரு. சரிங்களா? யாபேசுக்கு. ஓகே. எப்படி இருக்க? என்னடி எங்கேயுமே நல்லாவே இல்லடி. மாத்தாளுக்கும் நல்ல வேலை இல்லை. எந்த நேரமும் ப்ரேயரு சர்ச்சின்னு போயிட்டு இருக்கிறா. ஒரு நல்ல வேலைக்கு போக மாட்டா. வீட்லேயும் கஷ்டம். அக்காவும் மாமியார் வீட்டிலேருந்து வந்து எங்கள் வீட்டில் தான் இருக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரிலடி. ஒரு வெறுப்பாகுதுடி எனக்கு. நீ சொல்றதும் கரெக்ட் தான்டி. எல்லாரும் பைபிள் ஜெபம்னே இருக்காங்க. சர்ச்சுக்கு போனோமா வந்தோமான்னு இருக்கிறத விட்டு ஜெபம் பண்ணி மட்டும் என்ன வரப்போதான்? நீயாச்சும் கொஞ்சம் சொல்லலாம்ல அவர்கிட்ட.
சரிடி சொல்லி பார்க்குறேன். சரிடி, நீ அவட்ட கொஞ்சம் சொல்லுடி, ரொம்ப கஷ்டமா இருக்குது வீட்ல. சரிடி, சரி போயிட்டு வரடி. சரிடி. எப்சி வாங்க உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. என்ன எப்சி எப்படி இருக்க? நல்லா இருக்கிறேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். லைஃப்ல எப்படி போகுது? ஏதோ போகுது, வெறுப்பாகுது. ஏன் சர்ச்சுக்கே வர மாட்டேன்? சர்ச்சு பக்கமே பார்க்க முடியல. ஆமா, சர்ச்சுக்கு வந்தோண்டி என்னத்த பண்றது, ஒண்ணுமே இல்லை. ஏன்டி இப்படி சொல்ற? மரியாளுக்கும் நல்ல வேலை இல்லை. அவளுக்கு நல்ல வேலை இருந்தால் தானே எதையாவது கல்யாணம் பண்ண முடியும். அக்காவும் வீட்டில் வந்து இருக்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரே கஷ்டமாக இருக்குது, வெறுப்பாகுது. என்ன பண்ணுறதுனே தெரியலடி எனக்கு. நீ சொல்கிறது சரிதான். சரி நீ சர்ச்சுக்கு வாடி. எங்கடி வருது சர்ச்சுக்கு? சர்ச்சுக்கு வரணுனாலே வெறுப்பாகுது எனக்கு. சரி ட்ரை பண்ணு வரேன். சரிடி. சரி போயிட்டு வரோம். போயிட்டு வாங்கடி. ஹலோ சிஸ்டர், எப்சி சிஸ்டர், பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் பாஸ்டர், சொல்லுங்க. சிஸ்டர், நீங்கள் சர்ச்சுக்கு வரவே இல்லை. சர்ச்சுக்கு வந்து மட்டும் நான் என்ன பாஸ்டர் பண்ணுறது, உங்களுக்கு தான் தெரியும்ல. அப்படிலாம் இல்லை சிஸ்டர். சரிங்க சிஸ்டர், நான் சொன்னேன்ல சிஸ்டர், உபவாச ஜபம் வைக்க சொல்லி ஒரு நாள் வச்சிடலாம் சிஸ்டர். அதுக்கு ஆண்டவர் நிச்சயமாக அற்புதம் செய்வார் சிஸ்டர். உபவாசம் ப்ரேயர் வச்சா எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் நல்லாயிடுமா பாஸ்டர்? நிச்சயமாக நல்லா ஆகிடும் சிஸ்டர், பயப்படாதீங்க. நீங்கள் விசுவாசத்தோடு இருங்க. ஏசப்பா நிச்சயமாக இந்த உபவாச ஜபத்தில் உங்கள் அக்காவுக்கு ஒரு அற்புதம் செய்வார். உங்களுடைய தங்கச்சிக்கு ஒரு நல்ல திருமண வாழ்க்கை கூடி வரும். நல்ல ஒரு வேலை அவங்களுக்கு கிடைக்கும். உங்கள் அக்கா பையனும் பேசிடுவான் சிஸ்டர். சரிங்க பாஸ்டர். எப்போ பாஸ்டர் வைக்கலாம்? நாளைக்கு வரட்டுமா சிஸ்டர்? சரிங்க பாஸ்டர், நாளைக்கு வைக்கலாம். ஓகே சிஸ்டர், பிரைஸ் லார்ட். சரிங்க பாஸ்டர். சிஸ்டர் பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் பாஸ்டர், வாங்க. ரைட் லாட்மா. பிரைஸ் லார்ட் வாங்க உட்காருங்க. எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். வாங்க உட்காருங்க. நான்சி, எப்போ வந்தீங்க? மரியா நல்லா இருக்கியாம்மா? சரி. சலோ மிஸ்டர், நீங்கள் எப்படி இருக்கீங்க? பையன் பேசுகிறானா? சரி, இந்த ஜபத்தில் விசுவாசத்தோடு இருங்க. இந்த ஜபத்துக்கு பிற்பாடு பையன் பேசிடுவான். ஆமாம், ஆண்டவர் உங்கள் வீட்டுக்காரர்கிட்டையும் ஆண்டவர் பேசி ஒரு அற்புதத்தை ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். ஆமாம், வேதத்தில் பார்க்கும்போது நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது தான் ஏசப்பா ஒரு அற்புதம் செய்வார். எஃப்சி சிஸ்டர் தான் ரொம்ப வந்து கவலையோடு இருக்காங்க பொழுது, விசுவாசமே அவங்களுக்கு குறைஞ்சி போயிடுச்சு பொழுது. ஆமாம் பாஸ்டர். சரிங்க சிஸ்டர், நம்ம ஜெபம் பண்ணலாமா? பண்ணலாம் பாஸ்டர். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த எஃப்சி குடும்பத்தில் இந்த உபவாச ஜெபத்தை ஆயத்தம் பண்ணதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேனப்பா. இந்த குடும்பத்தில் எல்லா சூழ்நிலைகளும் இந்த ஜெபத்துக்கு பிற்பாடு ஒரு மாற்றத்தை கற்றுக்கொண்டு வரும்படியாக நான் சொல்லிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். சரி, நம்ம வேதத்துலேருந்து ஒரு வசனத்தை நம்ம பார்த்து நம்ம ஜெபம் பண்ணலாம். சரிங்களா? இந்த இடத்துல பார்க்கிறோம், யாக்கோப்பு எழுதின 5:15 மரியாள் வாசிமா. அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாலை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எப்சி சிஸ்டர், இந்த இடத்துல பார்க்கிறோம், சலோமிஸ்டர், இந்த இடத்துல பார்க்கிறோம், என்ன பார்க்கிறோம்னா விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியானியை ரட்சிக்கும் என்று சொல்லப்படுது. அப்போ நீங்கள் சர்ச்சுக்கு ஒருவேளை நீங்கள் வந்திருக்கீங்க, இப்போ சில நாளை பார்த்தீங்கன்னா வரவில்லை, ஒருவேளை நீங்கள் செபிக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் அதோடைய ஜெபம் எப்படியா இருக்கணுமா? ஒரு விசுவாசம் உள்ள ஜெபமாக இருக்க வேணும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதோ ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா என்று இருக்கக்கூடாது. இப்போது எஃப்சி பார்த்தீங்கன்னா நான் எப்போ பார்த்தாலும் நான் பார்க்கும் பொழுது எங்களுக்கு வருமானம் இல்லை, எங்களுக்கு வேலை இல்லை, நாங்கள் இதுக்கு என்ன பண்ணுவோம், வாடகைக்கு என்ன பண்ணுவோம், மல்லிகை சாமாக்கு என்ன பண்ணுவோம், எப்போவுமே வந்து நீங்கள் உலகத்துக்குரிய காரியங்களை குறித்து கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் மரியா வந்து எந்த வேலையும் சரியான ஒரு நல்ல வேலை இல்லை. அது உண்மைதான், அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை இல்லை. ஏசப்பா சீக்கிரத்தில் அவங்களுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுப்பாங்க. ஜெபம் பண்ணுறதுனால இதனால் என்ன வரப்போகுது பாஸ்டர்?
ஆண்டவர் பாதத்திலே அவங்க காத்திருந்து ஜெபிக்கிறாங்க, வேதத்தை வாசிக்கிறாங்க, சர்ச்சுக்கு வராங்க, ஏதாவது டவுட் இருந்தால் கேட்குறாங்க. இது நிமித்தம் என்ன பாஸ்டர் வரப்போகுதுன்னு உங்களுக்குள்ளே வந்து கேள்வியில் இருக்குது. உங்களுக்கு என்னென்னா அக்கா குறித்து கவலை, அக்கா பையனை குறித்து கவலை, இப்படி குடும்பத்தில் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட்டுட்டே இருக்கீங்க. ஆனாலும் சரி, இவங்க ஜபத்தை நிமித்தம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விசுவாசத்தோடு இருக்கிறாங்க. ஏசப்பா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருமண காரியங்களை கூடி வர செய்வார், உங்களுக்கு ஒரு திருமண காரியங்களை கூடி வர செய்வார். உங்களுடைய குடும்பத்தில் எல்லா பிரச்சனையும் மாற்றி அவங்களுக்கும் ஒரு நல்ல வேலையை ஆண்டவர் கொடுப்பார் என்று அவங்க எப்படி இருக்காங்கன்னா விசுவாசத்தில் இருக்காங்க. அக்காவுக்கும் ஆண்டவர் ஒரு நல்ல மறுபடியும் அவங்க வீட்டிலேருந்து கூப்பிட்டு அவங்க மறுபடியும் அவங்க அதே இடத்துல போய் வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை செய்வார். அந்த தம்பிக்கும் ஆண்டவர் பேசுவதுக்கு கிருபை செய்வார். ஆனாலும் சரி, விசுவாசத்தோடு இருக்கணும். நீங்கள் எல்லாரும் அவங்க மாத்திரம் விசுவாசத்தோடு இருந்தால் போதாது. நீங்கள் எல்லாரும் விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது ஏசப்பா என்ன பண்ணுவார்னா, விசுவாசம் உள்ள ஜபம் பிணியானியை ரட்சி. பிணியானின்னா வியாதியஸ்தன். அப்போ நீங்கள் இன்றைக்கி நீங்கள் விசுவாசத்தோடு யாபேஸை நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. யாபேசு சீக்கிரத்தில் அவனுக்கு ஆண்டவர் அவன் நாவை தொட்டு அவன் பேசுவதற்கு ஏசப்பா என்ன செய்வார்னா உதவி செய்வார். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில் அவங்க விசுவாசத்தோடு காத்திருக்கிறாங்க, செபிக்கிறாங்க, வேதத்தை வாசிக்கிறாங்க, சபைக்கு வருகிறாங்க. ஆனாலும் எஃப்சி நீங்கள் எல்லாமே செய்கிறீங்க. பட் ஆனாலும் உங்களுக்கு உலகத்துக்குரிய செய்வாரா செய்ய மாட்டாரா என்பது குறித்து உங்களுக்கு உலகத்துக்குரிய சில கவலைகள் இருக்குது. அதெல்லாம் இன்றைக்கி எடுத்து போட்டு ஏசப்பா மேலே விசுவாசமாக இருங்க. ஏசப்பா அற்புதம் செய்வார். நம்ம ஜெபிக்கலாமா? ஓகே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு இன்று வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு இன்று வாசம் செய்யும். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு இன்று வாசம் செய்யும். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். அருமையான எஃப்சிக்காக, மரியாளுக்காக, சலோமிக்காக ஆண்டவரே, இந்த சகோதரிகளுக்காக ஸ்தோத்திரம். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியானை ரட்சிக்கும் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. அன்பு சலோமியோடைய ஆண்டவரே மகனுடைய ஆண்டவரே யாபேசுக்காய் ஜெபிக்கிறேன். அவனுக்கு நாவை கற்று தொட்டு பேசுவதற்கு ஆண்டவர் உதவி செய்யுங்க. அவனுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. அவங்களுடைய கணவனாரோடும் குடும்பத்தோடு பேசி ஆண்டவரை மறுபடியும் அவங்களுடைய வீட்டுக்கு போய் அவங்க வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை செய்யுங்க. எஃப்சிக்காய் ஜெபிக்கிறேன். அந்த விசுவாசத்தை இன்னும் கர்த்தர் பெருக செய்து உலகத்துக்குரிய காரியங்களை கவலைப்படாமல் தேவன் அற்புதம் செய்வார் என்று ஆண்டவர் பாதத்தில் அதிகமாய் காத்திருக்க, வேதத்தை தியானிக்க, சபைக்கு வர உதவி செய்யுங்கப்பா. அதே போல் ஆண்டவரே மரியாளுக்காய் ஸ்தோத்திரம். மரியாதை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே நல்ல ஒரு வேலையை கர்த்தர் கொடுத்து மகளை உயர்த்தும்படியாக எப்சிக்கும் ஆண்டவரே மரியாளுக்கும் நல்ல ஒரு ஏற்ற துணையும் ஆண்டவர் சீக்கிரத்தில் கொடுத்து ஆண்டவரை நடத்தும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. யாபேசுங்க வாப்பா, ஜெபம் பண்ணலாம். அவனுக்கு ஆண்டவரே அன்பு மகன் யாபேசுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அவன் அவன் கர்த்தர் தொட்டு அவன் பேசுவது கர்த்தர் உதவி செய்ய. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியானை ரட்சிக்கும் என்று சொன்னீரே. இந்த நாளில் கர்த்தர் இவனுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யுங்க இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமே. ஓகே, சரிங்க சிஸ்டர், நாங்கள் போயிட்டு வரோம். ஏசப்பா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் யாபேஸ் பேசுவதுக்கு உதவி செய்வார். அக்கா சீக்கிரத்தில் அவங்க வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டு அவங்களுக்கு வாழ்வதற்கு கற்று உதவி செய்வார். உங்களுக்கும் சரி, அருமையான மரியாளுக்கும் சரி நல்ல ஒரு வாழ்க்கை துணை கொடுப்பார். மரியாளுக்கு நல்ல ஒரு இடத்துல வேலையை ஆண்டவர் கொடுத்து அவங்கள நிச்சயமாய் ஆண்டவர் உயர்த்துவார். அவங்க ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறது நிச்சயமாய் வீணாய் போகவே போகாது. நீங்கள் அதை நிச்சயமாய் பார்க்க போகிறீங்க. ஓகே சிஸ்டர், போயிட்டு வரட்டுமா? ஓகே, இந்த வாரம் சர்ச்சுக்கு வந்துடுங்க. எப்சி வாங்க சிஸ்டர், உக்காருங்க. மரியா இருக்காளா சிஸ்டர்? இருக்கிறா, சொல்லுங்க சிஸ்டர். இல்ல சிஸ்டர், கம்பெனில வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க, அதான் சரி மரியா ஞாபகம் வந்தது. அவ வீட்லயே இருக்காள, அதான் பாத்துட்டு போலான்னு. அப்படியா சிஸ்டர்? சேலரி வந்து பாத்தீங்கன்னா 40,000 சிஸ்டர்.
என்னங்க சிஸ்டர் சொல்றீங்க? 40,000மா? ஆமா சிஸ்டர், எனக்கே பாத்தீங்கன்னா 20,000 தான் கொடுத்தாங்க. அவ வந்து எப்பவுமே ஆண்டவருடைய பாதத்துல உக்காந்துருக்கா, ஜெபம் பண்றா, வேதம் வாசிக்கிறா. அதான் ஏசப்பா வந்து அவளுக்கு அற்புதம் செஞ்சிருக்காரு. ஆமா சிஸ்டர், பெரிய விஷயம்தான். எப்சி வாடி. ஓ உட்காரு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கிறேன்டி, நீ எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன். என்ன விஷயம்டி? இல்லடி, எங்க அண்ணா வந்து வெளிநாட்டுல வேலை பாக்குறாங்க, அமெரிக்கால. அவங்களுக்கு வந்து 2 லட்ச ரூபாய் சம்பளம். அதான் உங்க அக்காவை கேட்டிருக்காங்கடி. என்னடி சொல்ற? நிஜமாவா? அவளுக்கு கொண்டு என்னடி நல்ல நல்ல விஷயமா நடக்குது? ஏன் அவங்க வந்து தவறாம சர்ச்சுக்கு வராங்க, கர்த்தரோட பாதத்துல இருந்து காத்திருந்து ஜெபம் பண்றாங்க, பைபிள் வாசிக்கிறாங்களா, அதனாலதான்டி. ஆமாடி, அப்படியா கூட இருக்கலாம். நல்ல விஷயம் தான்டி. சரிடி. சரிடி, போயிட்டு வா. சரிடி. ஹலோ ஹலோ, சொல்லுங்க. என்ன சொல்றீங்க? எங்களை உடனே வீட்டுக்கு கூப்பிடுறீங்களா? நகைலாம் எதுவும் வேண்டாமா? பைக்கும் வேண்டாமா? நாளைக்கே வந்து என்னை இட்டுட்டு வந்துடுறீங்களா? சரி சரி, ரொம்ப சந்தோஷங்க. சரி, நாங்கள் கிளம்பி ரெடியா இருக்கோம். சரிங்க, வச்சிடுறேன். அம்மா அம்மா. யாபேஸ், நீயா பேசுற? இன்னொரு வாட்டி கூப்பிடு. அம்மா. நீயா பேசுற? மரியாள், எப்சி வாங்க. என்னக்கா? ஆமா, எப்சி மரியாள் வாங்க. நம்ம யாபேஸ் பேசிட்டான் பாருங்க. பேசிட்டியா நீ? அம்மா சொல்லு. அம்மா. பாத்தீங்களா, பேசிட்டான் பாருங்க. எப்படிக்கா இதெல்லாம்? அது மட்டும் இல்லாம எங்க வீட்டுக்காரரும் போன் பண்ணாரு, பைக்கு நகை எதுவும் வேண்டாம், நீங்க வாங்க, நீங்க வந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொன்னாரு. நாளைக்கு வந்து எங்களை கூட்டிட்டு போறேன்னாரு. அப்படியாக்கா? நிஜமாவா இதெல்லாம்? ஆமா ஆமா, எல்லாம் நம்ம மரியாள் வந்து கர்த்தரோட பாதத்துல காத்திருந்ததுனால்தான் ஏசப்பா நம்மளுக்கு இவ்வளவு ஒரு அற்புதம் செஞ்சிருக்காரு. ஆமாக்கா, இதெல்லாம் நிஜம்தாக்கா, உண்மைதான். ஆமா ஆமா, ரொம்ப சந்தோஷம்க்கா. ஹலோ பாஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். சொல்லுங்க சிஸ்டர். ஒரு குட் நியூஸ் பாஸ்டர். சொல்லுங்க சிஸ்டர். யாபேஸ், நீங்க வந்து ப்ரேயர் பண்ணியிருந்தீங்களே பாஸ்டர். இப்போ அவன் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டான் பாஸ்டர். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. ஆமா பாஸ்டர், அக்காவையும் மாமா வந்து கூட்டிட்டு போயிட்டாரு. அப்படிங்களா? ஆமா பாஸ்டர், அக்காவும் இப்ப நல்லா இருக்காங்க. ம். தங்கச்சிக்கும் இப்ப நல்ல இடத்துல வேலை கிடைச்சிக்குது. அப்படிங்களா? ஆமா பாஸ்டர், ஒரு நல்ல இடத்துல வரம் வந்துக்குது. ம் ம். எல்லாம் நம்ம பாஸ்டிங் போட்டு ப்ரேயர் பண்ணதுனாலையும் ஆண்டவர் பாதத்துல உட்காந்து அவ ப்ரேயர் பண்ணதுனாலையும் தான் பாஸ்டர் இதெல்லாம். சரிங்க சரிங்க சிஸ்டர், ரொம்ப சந்தோஷம். நீங்க சண்டே சர்ச்சுக்கு வந்து சாட்சி சொல்லுங்க சிஸ்டர். சரிங்களா? சரிங்க பாஸ்டர். ஓகே சிஸ்டர். வச்சிடறேன் பாஸ்டர்.